ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கடினமான உழைப்பும் தைரியமும் தெளிவான சிந்தனையும் எடுக்கக்கூடிய வேலையும் கச்சிதமாக முடிக்கும் ஆற்றலையும் எந்த சூழ்நிலையாக வேணால் இருக்கட்டுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டமாக வேணால் இருக்கட்டும், ஆனால் வாழ்க்கையில் எப்படியாச்சும் முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு லட்சியத்தோட கஷ்டங்களை கடந்து வாழக்கூடிய ரிஷபராசிக்கார அன்பு சொந்தங்களுக்கு என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கங்க. இப்போ கடைசி மாதத்தில் நம்ம இருக்கோங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நம்மளுடைய மனசு எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லா நாளும் எனக்கு கஷ்டமாகவே இருக்குது, பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டோம், ரொம்ப இனி பிறக்கக்கூடிய நாட்களாவது நிஜமாகவே நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா, இல்லை இதே கஷ்டம்தான் இருக்குமா, இல்லை இதை விட மோசமாக தொடருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லைங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஏதோ இந்த கஷ்டங்களை இப்படியே விட்டுட்டு இனி வரக்கூடிய நாட்களாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா? ஸோ உங்களுடைய மனசுக்கும் இயக்கத்திற்கும் தகுந்தது போல தான் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த பதிவில் நிறைய சூட்சமங்கள், உங்களை பற்றின ரகசியங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நீங்கள் விட்டு விலகி வர்றதுக்கான வழி எல்லாமே சொல்ல போகிறேங்க. ஸோ தனியாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. நிறைய ஒரு தெளிவு இருக்குங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் நிறைய ஜோதிட விளக்கங்கள், சூட்சமங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வகையில் இப்போது ரிஷபராசிக்காரங்க தன்னோட கஷ்டங்களை எல்லாமே மறைச்சிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு நான் முதல்ல சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இந்த விஷயத்தை மாற்றிக்கோ. கஷ்டமோ நஷ்டமோ வெளிப்படையாக பேசுங்க. எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக பேசணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கானவங்க, உங்களுடைய நன்மைக்காக பாடுபடக்கூடியவங்க கிட்ட உண்மையை சொல்லுங்கள். கஷ்டமாகவே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கஷ்டங்கள் அவங்களுக்கு கஷ்டமாயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய கஷ்டங்கள் அவங்க அதை கஷ்டமாக எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுடைய கஷ்டத்தில் இருந்து எப்படி உங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு பலம் கூடி போன மாதிரி இருக்குது இல்லைங்களா? அது எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே. எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி வர்ற கஷ்டத்தை விட எனக்காக ஒருத்தவங்க இருக்காங்கப்பா அப்படின்னு யோசிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு தனி ஸ்ட்ரென்த்தே வரும் இல்லைங்களா? முதல்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்பவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இதை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே சொல்கிறேங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு யாரோட ஜாமீனுக்கும் நீங்கள் போய் நிற்காதீங்க. மற்றவங்களுக்கு பாவம் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக இந்த கொடுக்கல் வாங்கல் செய்யவே கூடாதுங்க. புரியுதுங்களா? ரிஷபத்திற்கு நீங்கள் சுக்கிரனை அதிபதியாக வச்சுருந்தா கூடங்க ரிஷபராசிக்காரர்கள் போல் ஒரு ஏமாளிகளை எங்கேயுமே பார்க்க முடியாது. யாராவது ஏதாவது சொன்னால் உடனே நம்பக்கூடியவங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு பொருத்தமாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களை எந்தெந்த உறவுகள் ஏமாற்றி இருக்காங்க அதையும் சொல்லுங்கள். குறிப்பாக நட்பு ரீதியாக அதிகமான கஷ்டத்தை பாதிக்கப்படுறது ரிஷபராசிக்காரங்க. சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை இப்போ எந்த அதாவது இந்த சூசைட் பண்ணிக்கக்கூடிய நிலையில் நிறுத்தினா கூட அது அப்படி நிறுத்துறதுக்கு காரணம் கூட உங்கள் நட்பாக தாங்க இருக்கும். அதுக்காக எல்லாருடைய நட்பும் துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த நட்பு வட்டத்திலேயே ஒரு சிலர் உங்களுக்கு உண்மையே இருக்கலாங்க. பல பேர் உங்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பெரும்பாலும் நட்பு வட்டம் நமக்கு மதிப்பு கொடுக்குதுங்க. அப்படின்னா எந்த நட்பை விட்டுட்டு குடும்பத்தை நம்புங்க. அம்மா என்னம்மா நீ சொல்லிகிட்ருக்க, உண்மையாக இது நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தன பஞ்சமாதிபதி புதனோடு இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அந்த வகையில் உங்களுக்கு இப்போ ஒரு யோகம் கை கொடுக்க போகுதுங்க. புதன் சுக்கிர யோகம்ங்க. இதனால் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது. பூமியால் லாபம் சேரும். புதிய முயற்சிகளில் கூட வெற்றி கிடைக்குங்க. குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பதியறதுனால கல்யாண முயற்சிகள் கை கொடுங்க. சுப செய்திகள் அதிகமாக கேட்கக்கூடிய நாட்கள் இருக்குங்க.
இல்லைம்மா, நீ சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே வாழ்க்கையில் நடக்கலை, நானே எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட புதன் சுக்கிர யோகம். புதன் அப்படின்னா என்னங்க? புத்தி. சுக்கிரன் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த உங்களுடைய புத்தி திடீர் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் யோகம் வேலை செஞ்சுருங்க. திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும், திடீர்னு ஒரு பெருத்த லாபம் வரும். அதனால் வாழ்க்கையை சரி செஞ்சுக்க முடியுங்க. அதே மாதிரி குரு பகவான் எப்போ எப்படி இருக்கார்? வக்ரகதியில் இருக்கார். குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால எந்த இடத்துல கடக ராசியில் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனும் குரு பகவானும் பகை கிரகம் தாங்க. இருந்தாலுமே இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளர்ச்சியாக அதிகமாக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும்போது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆகாதவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணால் எப்படி இருக்கும்? அதுவும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எப்போவுமே கெட்டதையே செஞ்சு பழக்கப்பட்டவன் இப்போ உங்களுக்கு நல்லது பண்ணால் எப்படி இருக்கும்? அதிகமாக நல்லதை கொடுப்பான். அப்படி தான் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறாருங்க. திட்டமிடாமலேயே சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொழிலில் திடீர் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குங்க. நல்ல மாற்றமாக கூட ஏற்படலாம். பண தேவையெல்லாமே உடனுக்குடனாக பூர்த்தி அடையுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் கூட நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால யோகம் தாங்க. இது ஒரு பொன்னான நேரம் மட்டும் இல்லைங்க, புதிய நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது அங்கே இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயோட சுக்கிரன் இணையிறதுனால சுக்கிரன் மங்கள யோகம் ஏற்படுத்துங்க. எந்த அளவுக்கு பாருங்களேன், யோகம் மேலே யோகம் உங்களுக்கு வேலை செய்யுது. புத சுக்கிரன் யோகம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இங்கே மங்கள யோகம் ஒன்று எல்லாத்துக்குமே அதிபதி துணையாக நிற்கிறாருங்க. இதோட இந்த யோகம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை சார்ந்தவர்களுக்குமே நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக உடன்பிறப்புகளால் தாமதித்த திருமணம் இப்போ தடை இல்லாமல் நடக்குங்க. உங்களுடைய தலைமையில் சீரும் சிறப்புமாக நடத்தி வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. அடுத்தது செவ்வாய் என்ன பண்ணுறாரு? தனுசு ராசிக்கு போகிறாரு. இது உங்கள் ராசிக்கு 7, 12 இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இவர் அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த நேரம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த செவ்வாய் பகவானோட ஆட்டம் காட்டுவாருங்க. இதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆரோக்கியத்தின் மேலே கொஞ்சம் அக்கறை வச்சுக்கணும். மனப்பழக்கம் மருத்துவ செலவு கொஞ்சம் வைப்பாருங்க. சேமிப்பு கரையுதேன்னு கவலையெல்லாம் பண்ணிடாதீங்க. அதெல்லாமே இந்த 2 யோகமும் உங்களுக்கு பார்த்துக்குவாங்க. இப்போ மருத்துவ செலவெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியத்தின் மேலே அக்கறை வச்சுக்கணும். சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சத்தான உணவு எடுத்துக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும். இது எல்லாமே பண்ணணுங்க. மனசை நிறைவாக வச்சுக்கணுங்க. தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை. இந்த இடமாற்றம், ஊர் மாற்றம் இது எல்லாமே கொஞ்சம் எதிர்பாராமல் வரும். ஆனால் அந்த இடமாற்றம், ஊர் மாற்றம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கறது இந்த 2 யோகமும் செஞ்சுட்டு போவாங்க. அதே மாதிரி புதன் விருச்சிக ராசிக்கு வர்றாருங்க. இது உங்கள் ராசிக்கு 2. இந்த இடங்களுக்கு அதிபதியான புதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமாக மாறப்போகுது. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுதுங்க. பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி மாமன் மைத்துனன் வழியில் உங்களுக்கு இருந்த கசப்பு மாறுதுங்க. பயணங்களால் நல்ல பலன் கிடைக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க நல்ல தகவல்கள் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, பெரிய ஒப்பந்தங்கள் சேரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவும் திருப்தியும் வரப்போகுது.
வரப்போகுதுங்க. அதே மாதிரி கலைஞர்களுக்கு நட்பால நன்மை கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தியை கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஒழுங்காகுது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வெளியிடமாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அற்புதமாக மாறப்போகுது. சுபகாரியங்கள் அதிக அளவில் நடக்கும். பதட்டம் எல்லாமே நீங்க போகுது. பயம் எல்லாமே நீங்க போகுது. மன அழுத்தம் பரிபூர்ணமாக நீங்குது. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் செய்ய போகிறீங்க. காலபுருஷ சக்கரத்தில் 2வது ராசியாக வலம் வரக்கூடிய ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. ரிஷபம் அப்படின்னாவே காளையை தன்னோட சின்னமாக வச்சுருக்கக்கூடியவங்க. காளை என்னங்க செய்யும்? எப்போவுமே உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தாங்க ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. கணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யாருடையது? சிவபெருமானுடைய பர்சனல் செக்ரட்டரி. சிவனை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிடலாம். ஆனால் அவரோட அனுகிரகம் கிடைக்கணுன்னா இவரோட தயவு தேவைங்க. ஸோ இவரை நம்ம அதிபதியாக வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு சிறப்பான வாழ்க்கை தான் அப்படின்னு நீங்கள் நினச்சா அது கிடையாதுங்க. ஏன்னா சிவபெருமானே பல சோதனைகளை தாண்டி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை புரிய வச்சுருக்காரு. தெய்வங்களோட புராண கதைகள் எல்லாமே மனுஷனாக நமக்கு வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களில் நம்ம இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகளை தெளிவுபடுத்தும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம எடுத்த உடனே என்ன நினைக்கிறோம், கடவுள்கிட்ட நான் போய் வேணும்னே எனக்கு கடவுள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கணும், இல்லைனா அது கடவுளே கிடையாது. அந்த மாதிரி கடவுளுக்கான வழிமுறைகளை எதுவுமே நான் பின்பற்ற மாட்டேன். ஆனால் கடவுள் எனக்கு எல்லாமே கொடுக்கணும். சரி, கடவுள் நல்ல விதமாக வச்சுருந்தாலும் மறுபடியும் ஆசைப்படுறது இந்த கலியுகத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா, கடவுள்களை பழிக்கிறது தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் எங்களை போல ஜோதிடர்களுக்கும் சேர்த்து தாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் ஜாதகம் என் கையில் கிடையாது. ஆனால் ரிஷப ராசி, ரிஷப லக்னம், ரிஷப ராசிக்குடைய 3 நட்சத்திரங்களுக்கான பலன்களை நான் சொல்கிறேன். இந்த நேரம் காலம், இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் இந்த இடத்துக்கு மாறி இருக்காங்க, இந்த கிரகங்கள் இந்த கிரகங்களோட சேர்ந்துருக்காங்க. இதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகுது, இல்லை இந்த மாதிரி பாதிப்புகள் வரும், கொஞ்சம் உஷாராக இருங்க, இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க, இந்த கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பயனடையட்டும். என்னை நம்பி இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு என்றைக்குமே நான் ஒரு வழிகாட்டுதல், ஒரு சின்ன அகல் விளக்கு போல் வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பேன். அந்த வகையில் ரிஷபத்திற்கு சிறப்பான பதிவுன்னு நான் சொல்கிறேங்க. எப்படிமா நீங்கள் 10-15 வருஷம் கஷ்ட காலத்திற்கு முடிவு தரக்கூடிய ஒரு பதிவு நான் சொல்கிறேங்க. எப்படி? ஒரு யோகத்தின் காரணமாக, முதல்ல யோகம்னா என்ன? யோகத்தில் பல வகைகள் இருக்குங்க. சில கிரகங்களோட சேரும்போது உருவாகக்கூடிய யோகங்கள் சில மாதிரி பலன்களை கொடுக்கும். சில கிரகங்களினோட பார்வையினால் சில யோகங்கள் உருவாகும். யோகம் அப்படின்னாவே இப்போ நம்ம ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லைப்பா, ஆனால் இந்த யோகத்தோட பலன்கள் அப்படிங்கிற கிரக நிலைகளோட பாதிப்பை சரி கட்டுங்க. அந்த மாதிரி தான் ஒரு திரை போட்ட மாதிரி, ஒரு சுவர் கட்டின மாதிரி, புரியுதுங்களா? ஸோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் உச்சம் தொட வைக்கக்கூடிய கஜகேசரி யோகம் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்த போகிறேன். ரிஷபம் பெரும்பாலுமே கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க. இப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போது எப்படி இருக்க போகுது, எதெல்லாம் நடக்க போகுது, அப்போது நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா? ஏன்னா அவ்வளவு கஷ்டம். ரிஷபத்தோட மனநிலையை நான் சொல்கிறேங்க. சத்தியமாக எங்கேயாச்சும் எப்படியாவது போயிடலாமா, நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம், நம்மளை மட்டும் இத்தனை பேர் கூட பிறந்திருக்கமே, இவ்வளவு சொந்த பந்தங்கள் நமக்கு இருக்காங்களே, ஏன் யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, யாராச்சும் கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்க மாட்டாங்களா, நம்மளும் மனசுடைஞ்சு அழுதுற மாட்டோமா அப்படின்னு இருக்கோம் இல்லையா? ஆனால்
ஒரு வேளை கேட்குறாங்க அப்படின்னா கூட நம்மளால் அதை சொல்ல முடியாத அந்த அளவுக்கு நம்மளை நோகடிச்சதாக பார்க்குறாங்க. உனக்கு கஷ்டமாக இருக்கா, ஏன்பா அந்த கஷ்டம் இப்படி சரி பண்ணலான்னு சொல்ல மாட்டாங்க. ஓ கஷ்டப்படுறியா, அதெல்லாம் உனக்கு தேவைதான், அந்த மாதிரி வெந்த புல்ல வேலில் பாய்க்கிறது மாதிரி மறுபடியும் நமக்கு இன்னும் அதிகமான காயங்களை தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓ நீ உனக்கு பட்ட காயம் ஆறி போச்சா, வா உன்னை கொஞ்சம் தூண்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. ஸோ இதனாலவே என் கஷ்டம் என்னோடவே போகட்டும், நான் யார்கிட்டையும் எந்த கஷ்டத்தையும் சொல்கிற மாதிரி இல்லை, என்னை என்ன வேணால் பேசிட்டு போங்க, அசிங்கப்படுத்துங்க, அவமானப்படுத்துங்க, என்ன வேணால் பண்ணுங்க, நான் எனக்கான பாதையை கடவுளோட அனுகிரகத்தினால கடவுளினுடைய நம்பிக்கையினால் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு வாழ்கிறது தாங்க ரிஷபம். ஸோ இப்படிப்பட்ட மனக்குமரலோடு வாழக்கூடிய ரிஷபத்திற்கு இப்போது அடுத்த 40 நாளில் இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. குறிப்பாக ரிஷபராசிக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிர்ஷ்டமும் செல்வ கடாய்ச்சமும் கிடைக்க போகுது. இந்த விசேஷ யோகத்தின் காரணமாக சகல விஷயங்கள்லையுமே முதன்மையானவர்களாக நீங்கள் திகழ போகிறீங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் சில பேர் பிறவியிலேயே வானில் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சகல வசதிகளோட நல்ல பணக்கார குழந்தைய பிறப்பாங்க, வளருவாங்க, நல்ல வசதி வாய்ப்புகளோடு அனுபவிப்பாங்க. ஆனால் சாமானியமாக நம்மளை போல பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திடீர்னு முன்னேற்றம் ஏதாவது வந்திருந்தாலும் உண்டு, சட்டுன்னு நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக மாறுதானா இல்லையா, அப்படிப்பட்ட திடீர்னு அதிர்ஷ்டகரமாக ஒரு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த விசேஷ யோகத்தினால கிடைக்க போகுது. இந்த அமைப்பை பொறுத்து பொதுவாக யோகம் அப்படிங்கிறது ராஜயோகம், விபரீத ராஜயோகம், ருஷிக யோகம், பத்ர யோகம், சகச யோகம், மாளவ யோகம்னு சொல்லிட்டு நிறைய விதமான யோக நிலைகள் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. இதில் குறிப்பிடத்தக்கது கஜகேசரி யோகம். இந்த யோகத்தினால உங்களுடைய சிரமங்கள் எந்தவித தடைகளும் ஈஸியாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையிலையும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகுங்க. இதனால் வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி பெற்று உச்சியை தொட போகிறீங்க. அற்புதமான யோகத்தை பற்றி இப்போ உங்களுக்கு விளக்க போகிறேங்க. அதாவது கஜம் அப்படின்னா குருங்க, கேசரினா சந்திரன். குரு மற்றும் சந்திரன் இந்த 2 கிரகங்களும் சுப கிரகங்களான இந்த 2 பேரும் ஒன்றிணைவதனால இந்த யோகம் உருவாகுது. இது மனுஷனுக்கு செல்வம், அறிவு, உயர்ந்த பதவி, எல்லா விதங்களிலையுமே தெய்வ அனுகூலத்தை சேர்த்து கொடுக்க போகுதுங்க. இப்போ இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அடப்போமா நீ அது வரும் இது வரும்னு சொல்கிற, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தா லக்னம் மாறுபடுங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய 100க்கு 75% பொதுவான பலன்கள். ஏன்னா உங்கள் ஜாதகம் என் கையில் இல்லைங்க, அதனால் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி யோகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரியும் வந்து போகுங்க. கொஞ்சம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் அப்படிங்கிறது அதுவே உங்கள் வாழ்க்கையினோட ஒட்டுமொத்த இன்னல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பை சேர்த்துட்டு போயிருங்க. ஸோ அப்படி தான் இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. இப்போ கஜம்னா யானை, அது குரு, கேசரினா சிங்கம், அது சந்திரன். இந்த யோகம் ஒரு ஜாதகத்தில் சேர்றப்போ ரிஷபராசி வாழ்க்கை அரசனை போல கம்பீரமும் வெற்றியும் வாழ போறீங்க இந்த கஜகேசரி யோகத்தால். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடக ராசியில் குரு இருக்கார், அந்த இடத்துக்கே சந்திரன் போகிறாரு. சந்திரனோட சொந்த வீடு கடகங்க. நம்ம ஊரெல்லாம் சுற்றலாம், உலகமெல்லாம் சுற்றலாம், எவ்வளோ வேணால் அனுபவிக்கலாம், ஆனால் சொந்த வீட்டுக்கு வர்றது சந்தோஷம் இல்லையா. அந்த மாதிரி தான் ஆல்ரெடி குருவுக்கு கடகம் வீடு, உச்ச வீடு, ஓகேங்களா. அங்கே அவர் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மகாபுருஷ ராஜயோகத்தை உருவாக்கி வச்சுருக்காருல, அதில் இவரும் போய் சேர்ற போது உங்களுக்கு ராஜயோகம்
யோகத்தோட உச்சநிலையை அனுபவிக்கக்கூடிய நேரம் காலமாக அமையுதுங்க. இது உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கக்கூடிய நாட்கள்ங்க. நீங்கள் புதிய வேலைகளை தொடங்கலாம். நிதிநிலை வலுவாக இருக்க போகுது. வேலையில் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சில நல்ல செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேருங்க. இதோட இந்த நல்ல யோகத்தால் நிச்சயமாக நல்ல பலன்களை அமைய போகிறீங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். முக்கியமான பொறுப்புகள் உங்கள் தோளில் வந்து விழுங்க. கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க கொடுங்க. கூடவே உங்களுடைய நிதிநிலை வலுவாக இருக்கிறதுனால மனதளவில் பாதிக்கப்பட்ட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகும். சொத்துக்களில் முதலீடு செஞ்சு நன்மைகளை பெற போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது. சொல்லப்போனால் இந்த யோகம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தரப்போகுதுங்க. புதிய திட்டங்களை தொடங்கக்கூடிய சிறந்த நேரம். வேலையில் மேலதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்குதுங்க. ஒரு பாக்கியமான காலம்னு கூட சொல்லலாம். சொத்து பத்துக்களில் உயர்வை பார்க்க போகிறீங்க. எல்லாத்துக்கும் இழந்த இந்த கஜகேசரி யோகம் வந்து